நான் சாமி கும்பிட மாட்டேன். அப்பா சொன்ன மாதிரி சாமி இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சுடுகாட்டில் போய் ஒத்தையில வேடிக்கை பார்த்துருக்கேன். படம் நான் மௌனகுரு நான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போகும்பொழுது கமர்ஷியலாகவே இல்லையே அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். 2006 to 2010 வரைக்கும் நான் அந்த ஸ்கிரிப்டோட நான் சுற்றிருக்கேன். எனக்கு இயற்கை பிடிக்கும். அதுக்கான ஒரு சூழலியல் போராளி அப்படின்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் அந்த பர்சன் இல்லை, நான் ஒரு ஃபிலிம் மேக்கர். உலகத்தின் நம்பர் 1 டைரக்டர் கூட இல்லை, ஒரு ஸ்மாரான ஸ்க்ரீன் பிளேனா படம் ஓடாது. நீங்கள் 2 பேர் ஒரு 1 is company 2 is crowd அப்படிம்பாங்க. சாலிட்யூடு அனுபவம் வந்து அது எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இருக்க முடியறது இல்லை. ஏன்னா உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப அதுக்குள்ளே போக முடியும். ஏன் கேரக்டர் இல்லை, கேரக்டர் ஆர்க் இல்லை 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 அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, எழுதுறாங்க, சீன்ஸ் எழுதுறாங்க, கேரக்டர் எழுத மாட்டாங்க. உங்களுடைய கேரக்டர் இந்த ஹீரோஸ் கிட்ட எங்கேயாவது தென்பட்டிருக்கா? இல்லை, அதாவது மேபி அதாவது ஃப்ளேவர்ஸ் போயிடும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து அம்மா தான் இட்லிக்கு மாவு கரைக்கிறாங்க, உப்பு போட்டு கரைக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு தெரியும்ல, எல்லார் கைக்குமே மாவு வராது, தெரியும்ல, அது ஏன் காரணம் தெரியும்ல. அதே மாதிரி தான். ஏன்னா இதை வந்து நான் தான் படைக்கிறேன். இன்னொன்று இந்த மெயின் எல்லா கதாபாத்திரங்களுமே நான் தானே படைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ இன்னொன்று அதை வெளியில இருந்து தான் நான் படைக்கிறேன் நான். ஸோ என் கேரக்டர் வந்து ஹீரோ, எனக்கு பிடிக்காத கேரக்டர் வில்லன், அதுதான் இல்லை. ஸோ வில்லனுக்கான குணங்கள்னா அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கதையில் இருக்க கதாபாத்திரம் என்ன வேணுங்கிறத நான் எனக்கு தேவை பில் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான். புரியுது. அவ்வளோதான். நான் வெளியில இருந்து டீல் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. இப்போ ஒரு 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 ஃபீமேல் கேரக்டர்னா இல்லை, அவளாக இருந்து தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவளாக அந்த கதாபாத்திரம் கூடு பாயணும் இருக்கும் பொழுது தான் அவளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அவங்க அம்மா அப்பா வளர்ந்த சூழ்நிலை எல்லாத்துலேருந்து என்னுடைய வார்த்தையை வெளிப்படும். ஸோ அவள் உடல் மொழி எப்படி இருந்தது, இது ஒவ்வொன்றுக்குமான ஒரு டீட்டெயில், அது கதைக்குள்ளே வரதோ இல்லையோ அந்த டீட்டெயில் இருக்கும் பட்சத்தில் ஆக்டர்ஸ்ட் அதை இன்புட் கொடுத்து நடிக்க வச்சிடலாம். ஓகே. ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய கதாபாத்திரத்தில் இந்த ஸ்பிரிச்சுவலை பற்றின சில தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் சார். நான் எங்கே ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே இறங்கினேன்? இல்லை, தியானம் பண்ண சொல்கிறேன். நான் அதை தான் சொல்லுவேன். இங்கே ஆன்மீகம்ங்கிறதே ஒவ்வொரு மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போய் ஃபீஸ் கட்டி ஜிம்முக்கான ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டு டெய்லி ஒரு டைமுக்கு ஜிம்முக்கு போய் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் 6 பேக் வந்துடும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் ஆன்மீகம். இதுதான் வந்து வெளியில் ஆன்மீகவாதிகள், ஏன்னா அவங்களுடைய உடைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் வறுமைக்கு மூடுதுக்குனமே. எனக்கு எப்போ 6 பேக் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஓகே, புரியுதுல்ல. நான் சாமி கும்பிட மாட்டேன். நான் அப்பா சொன்ன மாதிரி சாமி இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சுடுகாட்டில் போய் ஒத்தையில வேடிக்கை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இல்லை பேய் இல்லை, அதனால் சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான். பட் சமணம் போட்டு உட்காந்து மௌனகுரு எழுதுன்னு உட்கார், நான் எழுத உட்காந்து மௌனகுரு எழுது. எனக்கு நிறைய கேள்விக்கான பதில் கிடச்சிது. ஸோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால் என்ன தெரியுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். ஏன்னா நான் ஐ பிலீவ் இன் சயின்ஸ். எனக்கு சயின்ஸை தாண்டி ஒரு மித்திக்கலாக சொன்னீங்க அப்படின்னா என்னால் கனெக்ட் ஆக முடியாது. லாஜிக்ஸ் தேடுவேன், ட்ரூத் சீக்கிங், தட்ஸ் இட். ஸோ அதனால் நான் உணர்ந்த விஷயங்களை பேசினேன். ஸோ உணர்ந்தது என்னென்னா அது ரொம்ப சைல்ட்ஹுட்டில் எங்கள் அம்மா சொன்னது. அதான் சொன்னேன், ஃபேமிலிஸில் இருக்கிற விஷயங்கள் தான் பாஸ். இது எதுவுமே நான் ஏதோ புத்தகங்களில் படித்தோ எதுவுமே இல்லை. இது எல்லாமே குடும்பத்தில் பேசின விஷயங்கள், சொல்லித்தர விஷயங்கள் சின்ன பிள்ளைல. ஸோ அதைத்தான் நான் பேசிட்டு போகிறேன். பாட்டில் உடைக்காத அப்படிங்கிறதோ, மலையோட முக்கியம் என்னங்கிறது, ஒவ்வொரு உயிருமே முக்கியங்கிறது அது குடும்பத்தில் சொல்லி கொடுத்தது தான். ஓகே, நைஸ். ஏன்னா கடவுள் அப்படிங்கும்போது மகாமுனிலே ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லுவீங்க. கடவுளை பற்றி இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. கடவுள் நிலை அடையிறதுக்கு அதுதான் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுமா? ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுமே அதே தான் இருக்குமா? அது உங்களோட சாய்ஸ். இன் யூர் சாய்ஸ். உங்களுடைய சைடில் அப்படி தானே? இல்லை, நான் எதையும் ஃபாலோ பண்ணல. நான் அதான் சொல்லல, சாமி கும்பிடுறீங்களா கும்பிடலையாங்கிறது ஒன்று, கடவுளை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கலையான்னு ஒன்று. நான் கடவுள்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் நான். அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். ஓகே, கடவுள்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாமிக்கு கும்பிட்றது அதான் சொல்லலை. நான் ப்ரூஸ்லி ஃபோட்டோ வச்சு டெய்லி நான் கும்பிட்டேன்னா இல்லை நான் அவரை பயிற்சி பண்ணலாங்கிறது தான் விஷயம். புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதே வசனம் தான் நம்ம லிட்டரலாக எதுலேயுமே இருக்கும். அண்ட் ப்ரூஸ்லி இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அர்ஜுன் தாஸை பற்றின ஒரு விஷயம் வெளில தெரியும் போது இந்த ஃப்ரேம் அப்படியே காமிச்சிருப்பீங்க. இது மெட்டாஃபரான ஒரு வழி தானே? ஆமாம். ஓகே, ஆமாம். எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு இந்த கேப்ஷன் பிடிச்சிருந்தது. ப்ரூஸ்லி பிடிக்கும். ஓகே,
ப்ளஸ் அது பிடிக்கும்ன்றதுனால என் படத்தில் ஃபுல்லாக ப்ரூஸ்லி கொண்டு வர மாட்டேன். அது இதுல காரணம் இதில் ஒரு தற்காப்பு கலை பயின்றவன். ஸோ ப்ரூஸ்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஃபோர்ஃபாதர் வந்து ப்ரூஸ்லி தான். ஓகே. ஸோ அதனால ப்ரூஸ்லி அங்கே வந்தாங்க. Yeah. நைஸ். பாதரசம் வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான டெஃபினேஷன். ஸோ எனக்கு என்னென்னா ஓவராலாக ஒரு படத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது 4 பேருடைய சுச்சுவேஷன் பேஸ் பண்ண ஒரு மூவி. மகாமுனி வந்து ஒரு 2 பேருடைய சுச்சுவேஷன் பேஸ் பண்ண ஒரு மூவி. அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் சாந்தகுமார் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான், ஏன்னா மகாமுனி பார்த்ததுக்கப்புறம் நான் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரசவாதி பார்க்கும்போது ஓகே ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றலாம், இல்லை அதை நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். இப்போ கதைக்குள்ளே இதெல்லாம் நம்ம சொல்லி தான் ஆகணும், இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்குள்ளே இருக்கா, இல்லை நம்ம சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி? இல்லை, எனக்கு இந்த கதைக்குள்ளே நான் உணர்ந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே இன்டென்ஷன் வச்சுக்கிறதே இல்லை. ஏன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து சினிமா பண்ணுறேன். ஸோ அது ஒரு 2.5 மணி நேரம் ஒரு நாவல் எழுதுனோம்னா அது வேறு. அதில் ஏன்னா அதோடைய ஆடியன்ஸ் கம்மி, அதில் நான் எவ்வளவு கடினமான விஷயங்களை பற்றி நான் பேசலாம், ஒரு புத்தகத்தில் பேசலாம், கட்டுரையாக பேசலாம், எப்படினாலும் பேசலாம். பட் திரைப்படம்னும் போது இல்லை, ஒரு எளிய மனிதர்களுக்கான ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது. ஸோ எளிய மனிதர்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு 2.5 மணி நேரம் போர் அடிக்காமல் உட்கார வைக்கிற மாதிரி தெரியும். அதைத்தான் என்ன சொல்லுவேன். ஒரு ஃபஸ்ட் படம் நான் மௌனகுரு நான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போகும்பொழுது கமர்ஷியலாகவே இல்லையே அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். 2006 to 2010 வரைக்கும் நான் அந்த ஸ்கிரிப்டோட நான் சுற்றிருக்கேன். நான் தான் சொல்லுவேன், இதில் நீங்கள் சொல்கிற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுங்கிறது ஒரு எல்லாமே இருக்குது, பட் வேறு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வர்றாங்கன்னா 2.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவங்கள இப்படி திரும்ப விடாமல் உட்கார வச்சுட்டு அதுதான் கமர்ஷியல், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து பாட்டு இருக்கணும், சண்டை இருக்கணும் அவசியமே இல்லை. அவங்கள உட்கார வைக்க முடிஞ்சிச்சா முடியலையா? ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய பாடல்கள்லாம் எடுத்து இருக்கிற படங்களுமே வந்து நல்ல திரைக்கதை இல்லாததுனால வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி பாடல்கள் அவ்வளோ பேருடைய உழைப்பு அது இல்லாமல் தானே போயிடுது. ஸோ ஃபைனல் அல்டிமேட்டாக ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன கேட்குதோ அதுதான். இப்போ இத்தனை பாட்டு வைக்கணும்னுலாம் நான் பிளான் பண்ணுறது இல்லை. ஆனால் பாட்டு வைக்கக்கூடாதுன்னு டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் ஒரு 4 நிமிஷத்தில் வந்து என்னால் மாண்டேஜஸாக வந்து நான் அவ்வளோ விஷயத்தை அடிக்க சொல்லிட முடியும். பட் அதுக்கு நான் சீன் பண்ணணும்னா அதுக்கு நான் நிறைய சீன் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் வந்து சாங்ஸை நான் பயன்படுத்துகிறேன் என்னோட இதுக்குள்ள. ஓகே. சாங் அப்படிங்கும்போது தமன் உங்களுடைய 3 படத்துலையுமே வந்து தமன் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா தை வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு தமன் கிட்ட ஈர்த்த ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? தமன்ட்ட அதுதான் தமனோடைய அந்த என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக உட்காந்து அந்த இன்புட் கொடுத்து தமனை அதுக்கான ரெடி ஸ்பேஸ் எனக்கு கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஸோ இந்த கதைக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத பற்றியில் அந்த டிஸ்கஷன் நடக்கும். நிறையா பேசுவோம், நேரில் பேசுவோம், ஃபோனில் பேசுவோம். ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அப்படின்லாம் டைப் பண்ணி அது ஒன்று அனுப்புவேன், அப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். ஸோ இது போது நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதைக்காக அவர் ரெடி பண்ணுறது இருக்கு இல்லையா? ஸோ அது மகாமன்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேண்ட் எட்ஜூரேட்டிவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக பயன்படுத்தப்பட்டது இல்லை. அது ஒரு அந்த இதில் ஒரு டிவைன் ஃபீலை எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அதை நான் பயன்படுத்தியிருப்பேன். ஸோ அதான் சொன்னேன், அந்த காட்சிக்கு அந்த மூடுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு R&D பண்ணிவிட்டு அதோட போய் கம்போசர்ட்ட உட்காந்துடுறது. ஏன்னா இந்த கதையை பற்றி ஏன்னா நான் தான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான என்னோடய இன்புட் எல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ அவங்களுடைய இன்புட் எல்லாமே சேர்ந்து அந்த மேஜிக் நடக்கும். ஸோ இதில் தை பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு யூஷுவல் லவ் சாங்குடைய ஒரு பிளேஸ்மெண்ட் அது. அங்கே லிரிக் எழுதுனா என்ன எழுதணும், என்ன லிரிக் நான் தான் சொல்லணும், சிச்சுவேஷன் சொல்லணும். அப்படின்னா அந்த பழைய பாடல் ஒன்று, இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன அப்படின்னு இருக்கும்ல. இதுதான் ஓவராலாக அந்த சாங்கான ஒரு விஷயமா இருக்கும். இது எனக்கு ஐயோ அது யூஸ்வலாக தானே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி அவங்க எழுத முடியல. ஏன்னா அவங்கள பற்றி எதுவுமே காட்டல. டக்குன்னு அப்போ தான் அவங்கள ஒரு சீனோட காட்டுறேன். ஸோ அவங்க 2 பேருக்கான மாண்டேஜஸ் போகும்போது நான் லிரிக் வந்து ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஃபீலை மட்டும் கடத்தலாம், லிரிக் வேண்டாம் அப்படின்னும் போது அவள் காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக அவள் ரெடி ஆகிறாத பொண்ணு அப்படின்னும் போது ஒரு பரதநாட்டியமும் வெஸ்டர்னையும் ஃபியூஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தமன்ட்ட வந்து அந்த ஃபியூஷனுக்கு ஒர்க் பண்ணோம். அது ரொம்ப நல்லா அது எல்லாருக்கும் பிடிச்சது கேட்டோம். ஆமாம், அந்த டான்ஸ்லேயுமே அந்த ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்கல் ப்ளஸ் கண்டெம்பரரி அது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சாங் அப்படின்ன ஒன்றே இல்லை. அப்புறம் சதீஷை மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஸோ அவர்கிட்ட எல்லாமே டீட்டெயில் கொடுத்து இந்த பொண்ணை ரெடி பண்ணால் தெரியாது ரேஷ்மாவுக்கு, பரதம் தெரியாது, டான்ஸ் தெரியும், பரதம் தெரியாது. பட் அப்புறம் ஒரு ஃப்ளோரில் வந்து அவங்கள ரிஹர்ஸ் பண்ண வச்சாங்க அவரோட டீமு. டக்குன்னு குயிக்காக லேர்ன் பண்ணிட்டாங்க, நல்லா வந்தது. நைஸ். ஸ்கிரிப்டு
ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்லைனாக இருக்கா இல்லை? ஏன்னா இப்போ அடுத்தடுத்த படங்கள், ஏன்னா லைக் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க மௌனகுருக்கும் மகாமுனிக்கும் உள்ள கேப் வந்து அது வேற ஒரு விஷயம். பட் ஆனால் இதை நான் முன்னாடியே இது வந்து லாக்டவுனால டிலே ஆனிச்சு அப்படின்னு. அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் வந்து பேக்கப்பில் இருந்து அதை டெவலப் தான் பண்ணுமா, இல்லை இதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டே பிளான் பண்ண போகிறீங்களா சார்? எல்லாமே வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. என்கிட்ட அதான் சொல்ல ஒரு 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 4-5 ஐடியாஸ் வந்து அது பேரல் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஒன்றுன்னு இல்லை, இந்த ஐடியாஸ் இருக்கும்போது இதில் நோட் பண்ணியிருப்பேன். அது பேரல் க்ரோத் இருக்குது. ஓகே. ஒரே ப்ரெக்னென்சியில் ஒரு 4 குழந்தைலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிம்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அது வந்து அதை ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் ஃபைனலாக ஒன்றை தான் நான் 1 by 1 தான் நான் பண்ண முடியும். ஏன்னா நான் ரைட்டரும் நானே, இயக்குனரும் நானே அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ இது மகாமுனி, இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா டாக்டர், ஒரு கால் அடிபட்டு இருக்குது, ஒரு அமைதியான சூழ்நிலை வாழ்கிறாருன்னு அந்த ஒரு ஃபீலை கடத்துறதுக்கு வந்து ஒரு பேஸில் போயிருப்பேன் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மௌனகுரோட இன்டர்வல் பிளாக்ல இருக்கிற ஒரு ஹைப்பரான ஒரு இது வந்து ஒரு ஹோல் மூவி ஃபீல் இருக்கும். அதான் சொல்லல, அது கதையை தான் அதை உருவாக்குது. அந்த கேரக்டர் அந்த சுச்சுவேஷனில் போடும்போது அதுதான் அதை உருவாக்கிது. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஃபீல்டில் ஒன்று அது கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் இயற்கை காணாமலாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் இருக்காது. அதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, சாந்தகுமாரோட ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஃப்ளேவரில் தான் அந்த படம் இருக்கும். எனக்கு எப்படியா இருந்தாலும் இந்த படம் பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதாவது மகாமுனிலேருந்து அது கிரியேட் ஆகிடுச்சுன்னே வச்சுக்கலாம். இல்லை, அதுக்காக எல்லா படங்கள்லையுமே மலையை பற்றியும் செடியை பற்றியும் பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா நான். ஏன்னா அதான் சொல்ல, நான் வந்து எனக்கு இயற்கை பிடிக்கும். அதுக்காக நான் ஒரு சூழலியல் போராளி அப்படின்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் அந்த பர்சன் இல்லை. நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் நான். ஸோ என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்குறேன். என்னை ஒரு இம்பேக்ட் கொடுக்குற விஷயங்களை பற்றி நான் கதைகள் சொல்கிறேன் நான். ஸோ அது மகாமுனி என்னன்னு ப்ளஸ் இது யாரும் சொல்லலை அப்படிங்கிறதுமே எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஒரு சித்தா டாக்டரை பற்றி யாருமே படம் பண்ணல. அது என்னென்னா அது நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேடி பார்க்குறேன். பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப முன்னாடி சிவகுமார் சார் ஏதோ ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. அது வேற பார்த்தா இல்லை, காமெடிக்கு தான் நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு இல்லை ஆமாம் இல்லை இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. நம்ம ஏற்கனவே நிறைய இருந்ததுன்னா அதுலேருந்து நான் என்ன விலைக்கு பண்ண போகிறேன்னு ஒன்று இருக்கும். இது அந்த இதே இருக்குல்ல, அப்படி ஜஸ்ட்டு ஈஸியாக அப்படியே போயிட்டேன் நான். நைஸ் சார். இப்போ ஒரு ரைட்டர் ப்ளஸ் டைரக்டர் ரெண்டுமே நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரைட்டர் தனியாக வச்சு ஒர்க் பண்ணாதனால சில படங்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரைட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனியாக ஒரு ரைட்டர் வந்து வச்சு பண்ணணும். இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரைட்டர் வேணும். ஏன்னா இப்போ முதல்ல டிஸ்கஷன் ஒன்று இருந்தது. அது என்ன, டீம் ஆஃப் பீப்புள் உட்காந்துக்கிட்டு அந்த பிளாட் லைன் மேலே வந்து இந்த சீன் பில்ட் பண்ணிக்கிட்டே வருது, டீமாக சேர்ந்துட்டு ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி, அந்த மாதிரி இருந்தது. இல்லை அப்படின்னா ஏன்னா இங்கே ரைட்டர்னா என்னம்மா ரைட்டர்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் கதாசிரியர்கள் கதைகள் பண்ணுவாங்க, சிறுகதை எழுதுவாங்க, நாவல் குறுநாவல்கள்லாம் எழுதுவாங்க. பட் சினிமாவோட திரைக்கதைன்னு வரும் பொழுது இல்லை, அந்த திரைக்கதையை புரிஞ்சு ஒரு சீனை எப்படி நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி க்ளோஸ் பண்ணுறேன், இந்த சீனில் கதை நகர்ந்துருக்கா இல்லை ஜஸ்ட்டு வெறும் பிளாங்க் சீனா. ஸோ இது எல்லாமே திரைக்கதை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ மேபி ஒரு கதையை வாங்கி ஒரு திரைக்கதை பண்ணுற டீமை வந்து வச்சு கோஆர்டினேட் பண்ண வைக்கிறது ஒன்று. அப்படி வரும் பட்சத்தில் நிறையா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரும். ஒரு நல்ல கதையை வாங்கி அதை திரைக்கதை பண்ண தெரிஞ்சது தனி டீமாக இருப்பாங்க. பட் ஒரு திரைக்கதையும் அந்த கதையும் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். எனக்கு யோசனையே பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் கான்வர்சேஷன், இப்போ நீங்கள் திரைக்கதை ஃபார்மில் பார்க்குறீங்க இல்லையா, என்னுடைய யோசனையே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் மூவிக்கு தான் எழுதுறேன், அதை தாண்டி வேறு நாவல் எழுதணும்னா கட்டுரை எழுதணும்னா எண்ணம் கிடையாது. ஸோ முழுக்க ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ், ஐடியா. அதை தான் ரீஃபைன் பண்ணி நான் போய்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே தென் அது இப்போ டைரக்ஷனும் வரும்பொழுது இல்லை, அது ஒன்ஸ் எழுதிட்டேன் அப்படின்னா அது எனக்கு அது திரும்ப நான் பார்க்கணும் கூட எனக்கு அவசியம் இல்லை, எல்லாமே மெமரியில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் போயிடுது, அதுக்கப்புறம் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து என்ன வேணுங்கிறத சொல்லி இப்படியே வாங்கிக்கிறேன். ப்ளஸ் அது ரைட்டிங்கில் இருக்கிறது அது வருதான்னா இது அப்படியே 100% வரணுங்கிறதுலாம் இருக்காது. ஏன்னா நிறையா சூழ்நிலை செட்டில் ஆர்டிஸ்ட்னால் வந்து இப்போ நீங்கள் வேறு ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது எப்பவுமே எனக்கு காம்ப்ரமைஸாக இருந்ததில்லை. அது இல்லைன்னா ஒரு இம்ப்ரவைஸ் தான் பண்ணிட்டு போயிருக்கேன். அது அந்த மூமெண்ட்டில் ஒன்று நடக்கும். புரியுது சார். ஸோ அவ்வளோதான் அந்த ஸ்கிரிப்ட் டு டைரக்ஷனு. பட் ரைட்டர் இருக்கிறது வந்து இல்லை, ஒரு டெப்த் எழுதுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பீப்புளை கூப்பிட்டு டெக்னீஷியனை கூப்பிட்டு கோஆர்டினேட் பண்ணி டைரக்ஷன் மட்டும் வரும்.
பட் ஸ்க்ரீன் ப்ளே ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் மட்டும்தான் தான் உலகத்தின் நம்பர் 1 டைரக்டர் கூட இல்லை. ஒரு ஸ்மாரான ஸ்க்ரீன் ப்ளேனா படம் ஓடாது. ஒரு சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சாதாரண டைரக்டர் தான் சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா மக்கள் கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் விஷயம். ஸ்க்ரீன் ப்ளே இஸ் எவ்ரிதிங். ஸோ என்னோட இது என்னென்னா, நான் ஸ்க்ரீன் ப்ளேலேயே வந்து 2.5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நான் அதுலேயே நான் ஜெயிச்சிடுறேன். அவ்வளோதான். இது உக்காந்தாங்கன்னா இது எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு. மகாமணியில் எனக்கு ரொம்ப இன்னும் சேலஞ்சிங்காக இருந்தது. நான் மகாமணி படம் பேசுகிற ஐடியாலஜி இந்த படம்ல அதில் இருக்குல்ல, எதிர்பார்க்கல. அதில் வந்து அந்த படம் பேசுகிற ஐடியாலஜினாலே இல்லை, அது கொஞ்சம் புரியாது, பிடிக்காது, பிடிக்கும்னு கேட்டகரி பிரியுங்கிறத நான் கெஸ் பண்ணியிருந்தேன் நான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அந்த டியூஷன் சென்டர் சீனு அது வரைக்கும் படத்துடைய காட்சிகளை பார்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த சீன் வந்து டக்குன்னு எல்லாரையும் அவங்கவுங்கள காமிச்சிட்டு போயிருக்கும். ஆமாம் ஆமாம். அதில் ஐ மீன் கேஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். பாம்பு கடிக்கிற சீன்லாம் இப்போ இருக்கவங்க இப்போ இருக்கும்போது பார்க்கும்போது சரி, அப்போ வந்தப்போ பார்க்கும்போது சரி, ஒரு இரிட்டேட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம வாழ்கிற இந்த சமகாலத்தில் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோமே, அவ்வளோதான். நான் தான் சொல்லலை, இது எங்கேயோ டிம்பக்டூல் நடக்கிற கதைலாம் இல்லை. ஆமாம். நம்ம ஊரில் வந்து நடக்கிற விஷயங்கள்ல நியூஸ் பேப்பரில், வீடியோஸில், நியூஸில் நம்ம பார்க்குற விஷயங்கள் தானே. அது புதுசாக எதுவுமே இல்லை. புரியுது சார். சார் அந்த டாலர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? டாலர் இது சும்மா ஒரு ஸ்டோன். இது ஓகே. இல்லை சிம்பிளாக என்ன அது ஒன்றில் சிவனேன்னு உட்காந்துருக்குது, அவ்வளோதான். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் நான் ஹைப்பராக ஏதோ லாஃப்டில் ஏற மரத்தில் ஏறன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை சிவனேன்னு உட்காரேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த வார்த்தை சொன்னால் போய் டக்குன்னு சமணம் போட்டு உட்காந்துக்குவேன், அவ்வளோதான். ஸோ அது விவரம் தெரிஞ்சு வளரும்போது சிவனேன்னு உட்காரேன்னா சேட்டை பண்ணாமல் சமணம் போட்டு உட்காந்துக்கணும் அப்படின்னு. ஓகே. ஸோ அதுவே லைஃப் ஆயிடுச்சு, சமணம் போட்டு உட்காந்துருக்கு. ஒரு விஷயம் இருக்குல்ல சார், நீங்கள் சொன்னீங்க நான் தியானம், இது நான் ஸ்பிரிச்சுவலாகவே சில விஷயங்கள் உங்களை பற்றி வெளில தெரிஞ்சுக்கிறேன். தியானம் பண்ண போனேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கே போய் தியானம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? நீங்கள் தவம் பண்ண எங்கே போகணும், நீங்கள் உட்காந்துருக்க இடத்துலையே பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. நீங்கள் தவம் பண்ணுறதே இல்லை, நீங்கள் கண்ணை திறந்து தனியாக எங்கேயாவது உட்காந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் தாட்ஸ் எங்கெங்கே போகும். ஓகே. இல்லை கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா. ஸோ எப்படி ஒரு சிஸ்டமை நீங்கள் ஸ்லீப் மோடில் போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சேவர்ஸ் ஓடுது, அது மாதிரியான தாட்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகும். ஓகே. கொஸ்டின்ஸ் வரும். என்னென்னா நிறைய பேரால் திரும்ப அகைன் லைஃப்பை ரிவர்ஸில் பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறது, அந்த பழைய ஃபைல்ஸ் எடுக்கும்போது நெடி அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சைல்ட்ஹுட்டில் அது பண்ண எரர்ஸு, அனிமல் மூடில் பண்ண மிஸ்டேக்ஸு, ஹியூமன் எரர்ஸு, இது எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது அது எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் இரும்பு தொட்டா எனக்கு அலர்ஜின்னு இருந்தால் எப்படி இருக்கும். புரியுது. ஸோ அந்த மாதிரி இல்லை, கண்ணை முன்னாலே பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது. ஓகே. இது பண்ணணும்னு இல்லை, அது என்னோடய வே ஆஃப் லைஃப். அது தனியாக யார் இருந்தாலும் மேடத்தில் இருந்தேன், தனியாக உட்காந்துருக்கணும், உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இது தவம்னு பின்னாடி சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே. இல்லை என்னென்னா இந்த எனர்ஜி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில பேர் சொல்கிறாங்களே சார். அது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து எழுத்து தான் தவம் என்னோடது. ஏன்னா நான் உட்கார்றதே வேறு எதுக்கோ ஒன்று, நான் எதுக்குமே உட்காரலையே. நான் எதுக்கு உட்காரேன், ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு உட்காடுறேன் நான், அவ்வளோதான். மௌனக்குறி எழுத உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் கதை எழுதிக்கிட்டேன். பட் எனக்கு நிறைய கேள்விகள் வருது. அந்த கேள்வி ஏன்னா நீங்கள் 2 பேர் ஒரு 1 இஸ் கம்பெனி 2 இஸ் க்ரௌட் அப்படிம்பாங்க. சாலிட்யூடு அனுபவம் வந்து அது எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் இருக்க முடியறது இல்லை. ஓகே. ஏன்னா உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப அதுக்குள்ளே போக முடியும். நீங்கள் அதை சைல்ட்ஹுட்டில் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா அதை போகிறதுக்கு வந்து முடியவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணால் போக முடியும். அது என்னோட வே ஆஃப் லைஃப். எனக்கு சோஷியல் லைஃபுங்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பேசுனதுன்னு இருக்கல. என்னோடய சைல்ட்ஹுட்டை எங்கேயோ தனியாக உட்காந்துருக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது, அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய வாழ்க்கையாயிருச்சு. ஓகே. ஏன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப வைரலாக பேசி, ஏன்னா நிறைய லாஸ்ட் இயர்லாம் வந்து இருக்கையிலே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி மாலையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஆக்சுவலாக? இல்லை, நான் வந்து எனக்கு சயின்டிஃபிக்காக கனெக்ட் ஆகிறது மட்டும்தான். எனக்கு அது இல்லாத வரைக்கும் அது எல்லாமே தள்ளி தான் வச்சுருப்பேன். ஓகே. இப்போ சயின்டிஃபிக்காக அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத, இப்போ ஒரு ப்ரூஸ்லி வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு மோட்டிவேஷனல் போஸ்டர். நீங்கள் ஒரு கடவுளை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு மோட்டிவேஷனல் போஸ்டர். நான் ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனேன் அப்படின்னா மைண்டோட மெட்டமாஃபாசிஸை நான் ஃபேஸ் பண்ணுவேன். அனிமல் மோட், ஹியூமன் மோட், காட் மோடு, மெட்டமாஃபாசிஸில் நான் அடுத்தடுத்த நிலைக்கு போவேங்கிற சிலபஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்று. எனக்கு என்ன வேணுங்கிறதாண்ணா, ஓகே, நான் அனிமல் மோட்லேயே இருந்துக்கிறேன், இல்லை ஹியூமன் மோட்லேயே இருந்துக்கிறேன், போதும், காட் மோட் வேணாம், உங்களோட சாய்ஸ்.
ஓகே. பட் இதுதான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலாகவே இருந்திருக்கு. ம். அதான் சொல்லல, நான் எனக்கு யாரும் சொல்லி இல்லை. நான் அதான் சொல்கிறேன், நம்ம வறுமைக்கு மூடதுக்குன்னே 6 பேக் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே. எனக்கு ஆன்மீகம் போய் யாரோ சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கோயிலுக்கே போக மாட்டேன்னா. ம். ம். புரியுது சார். ஆனால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அது பிலீவ் பண்ணுறீங்களா? சயின்ஸ் வைஸில் நான் கேட்குறேன். அது லா ஆஃப் அட்ராக்ஷனாக எதை பற்றி சொல்கிறீங்க? அதாவது எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஈர்ப்பு விசை. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எகெயின் அண்ட் எகெயின் பேசும்போது அது பாசிட்டிவ் திங்காக மாறி அதுக்கான எனர்ஜியை நம்மளை சுற்றி வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கு இருக்கு. இல்லை, ஏன்னா இப்போ நீங்கள் 3 இருக்குது. அப்சர்வேஷன் இருக்குது, அனலைஸ் பண்ணுறதுக்கு, கிரியேட்டிவ் மைண்டு. இது ஒரு 3 ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கவனிக்கும் தன்மை இருக்கும், ஸோ அனலைஸ் பண்ணுற தன்மை இருக்கும். ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஏதாவது பேசுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, இந்த இது இருக்கும். நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கணும் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். ஓகே. நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசுவீங்க, அது இதுன்னு அது வெளியில் இருக்கிறத பற்றியே பேசிட்டே இருப்பீங்க. உள்ளே இருக்கிற உங்களை பற்றி நீங்கள் பேசுனா நீங்கள் தனியாக இருந்தீங்க மட்டும்தான் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கே ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஏன் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இது மாதிரி செய்கிறது இல்லை, ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஜெனட்டிக்கலாக இல்லை மீமில் அப்படி வந்துடும். ஓகே. டிஎன்ஏலே வந்துடலாம், இல்லை தாட்ஸ் எண்ணங்கள் மூலமாக. தாத்தா பாட்டியை பற்றி சின்ன வயசில் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு பிரெயின் வந்து ஃபுல்லாக க்ரோ ஆயிடுச்சுனாலே அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ உங்கள் அம்மா ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவோம், அவங்க ஹாப்பியாக இல்லைனாலும் அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் அதில் நமக்கு தெரியாது, என்கிராம்ஸ்னு அது எல்லாமே ப்ரோக்ராமாக உள்ளே உட்காந்துருக்கும். ஸோ நம்ம எப்படி இருக்கோங்கிறது இல்லை, நம்ம ஒரு பிளைன் மொபைல் ஃபோன் மாதிரி நினச்சிக்கோங்களேன். என்ன மாதிரி ஆப்பெல்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்ணாங்களோ அது மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவையான ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவ்வளோதான். ஓகே. ஓகே. ப்ரொடியூசராக ஆனதுனால என்னென்னா மகாமுனிக்கு அப்புறம் ஆள் காணும். ஓகேங்களா? ப்ரொடியூசர் ஆனதுனால இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இதனால உங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம். ஸோ ப்ரொடியூசர் ஆனாலும் நிறைய விஷயங்கள் ப்ரொடியூசராக ஏன் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணீங்க இந்த கதைக்கு? ஒன்றும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க, நிறைய படம் பண்ணலான்னு சொல்லிட்டு. என்னால் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயை முடிச்சுட்டு ஒரு டைம்லையும் பட்ஜெட்லேயும் என்னால் செஞ்சிட முடியாது. எனக்கு ஈஸியாக வருது, அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னால் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னோட கண்ட்ரோலில் இந்த கண்டென்ட்டாக இது இவ்வளோ டைமில் தான் பண்ணணும், இந்த பட்ஜெட்டில் தான் பண்ணணும்னு அது ஒரு கிளாரிட்டி இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டரு கண்டென்ட்டு இதுனாலுமே அல்டிமேட்டாக என்னோட ப்ரொடியூசருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு எதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதெல்லாம் டீம்கிட்ட பேசிட்டு தான் பண்ணுறேன் நான். ப்ளஸ் எனக்கு இப்போ ரைட்டிங் டைரக்ஷன் தான் எனக்கு பிடிச்ச விஷயம், அது எனக்கு இயல்பாகவே வருது. இப்போ கிரியேட்டிவ் தனியாக ஒரு ஸ்கின்னில் தனியாக இருந்தாலே தாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, அதை நோட் டவுன் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன் பிளேல தேவைப்பட்டுன்னு பயன்படுத்திக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. என்னோட கம்ஃபர்ட்டாக ஒரு டீமை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாமே இன்புட் கொடுத்துட்டு அவங்களோட ஒரு நல்ல அவுட்புட் வாங்குறது அது பிடிச்சிருக்கு. என்னோடய செட்டில் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது எனக்கு செட்டில். ப்ரொடக்ஷன் வந்துட்டு ப்ரொடியூசர் வேலை இது டோட்டலாக வேறு இது. பட் இது அதுக்கான பீப்புள் வச்சு தான் பண்ணேன், நான் இறங்கி பண்ணல. பட் இது புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு கிங் மேக்கர் இருக்கும் பட்சத்தில் நான் ஏன் பண்ண போகிறேன். ஒரு ப்ரொடியூசர் இந்த கண்டென்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த சைடு பார்த்துக்கிற ஒரு பர்சன் கிடைக்கும் பட்சத்தில் நான் எனக்கு இதில் மட்டும் தான் ஃபோக்கஸ், ரைட்டிங் டைரக்ஷனில். எனக்கு இதை அப்படியே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை கன்வெர்ட் பண்ணி 20th Century Fox மாதிரி ஆகணும் அப்படிலாம் இல்லை. என்னால் ஒரு கம்ஃபர்ட் இது. ஆனால் ஸோ ஒரு இருக்குது அப்படின்னும் பொழுதில் இப்போது படம் முடிச்சுட்டு உங்களை ப்ரொடியூசர் வந்து ஸ்கிரிப்டவே நான் படிக்கலை, மோசமாக இருக்குது, என்ன படம் எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இல்லாமல் நானே அந்த இடத்துல இருக்கிறது ஒன்றும் இருக்குல்ல. அதெல்லாம் தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு தேவையானதை மாற்றிக்கக்கூடிய வகையில் அது ஹெல்ப்ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம். சூப்பர். எது சார் உங்களை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது, என்ன விஷயம் சார்? சினிமா என்ன, சின்ன வயசில் ஸ்கூல் டேஸ்லேயே இருந்தது தான். எனக்கு ஒரு 8th 9th அந்த டைம்லேயே சினிமா டைரக்டர் ஆகணும். வீட்டில் அவங்களுக்கு வந்து இல்லை சர்ஜன் ஆகணும்னு ஆசை அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம்ங்கிற பையன்லாம் மெடிசன் படிப்பாங்க. அது மட்டுமே ரீசனில் எனக்கு இப்போ ஒரு தவளையெல்லாம் பிடிச்சிட்டு டைசெக்ட் பண்ணுறதுனா எனக்கு அந்த அருவருப்போ பயமெல்லாம் இருக்கல. அதனால் ஸ்பெஷல் ஜுவாலஜி படித்தேன் நான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆர்மியில் சர்ஜன் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். இந்தியன் ஆர்மியில் சர்ஜன் ஆகணுங்கிறது என்னோடய அம்மா அப்பாவுடைய பிளானாக இருந்தது. எனக்கு அப்படியே முதல்லையுமே யார் கேட்டாலுமே நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் சார், நான் தான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நானுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8th 9th அந்த ஏஜ் அந்த கரெக்டாக அந்த ஒரு ஷிஃப்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைம் வரும்போது இல்லை எனக்கு என்ன வேணும்னா எனக்கு ஒரு சினிமா வந்து ஒரு ஃப்ரீடமாக பார்த்தேன், ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடமாக பார்த்தேன். ஏன்னா நான் ஸ்ட்ரீட்ஸ்லலாம் விளையாடலை, அப்படியே ஒரு மாதிரி ஒரு செக்யூர் பிளேஸில் அது மாதிரியே க்ரோவான ஒரு ஆள்.
ஸோ அப்படின்னும்போது ஒரு ஃப்ரீடமாக பார்த்தேன். இது எனக்கு செய்ய வரும்னு நான் நம்பினேன். அப்போவே இது நான் செஞ்சிருவேன் இந்த மேஜிக்குன்னு நம்பினேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் இல்லை நான் ஃபிலிம் மேக்கர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஜேர்னி அப்படியே ஆயிடுச்சு. டிஎஃப்டிலாம் படிக்கணும் அப்படின்னு பிளான்ஸ்லாம் வச்சுருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது. ஏன்னா அப்போ வந்து புனேலையும் தரமணி 2 இடத்துல மட்டும்தான் அந்த டிஎஃப்டின்னு இருந்தது. இந்த விஸ்காம்லாம் இல்லை. பட் அப்புறம் அதில் படிக்கிறதுக்கான இது முடியல. அந்த டைமில் நிறைய சூழ்நிலைனால உள்ள நுழைய முடியல. தென் அதுக்கப்புறம் திரும்ப அகைன் போய்ட்டு 97 இருந்து வந்து ஏடியா ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவொன்னு வந்துட்டேன். அவ்வளோ. நைஸ் நைஸ் நைஸ். எந்த படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு படம் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா? இப்போ நிறைய இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைரக்டர்ஸ் நேம் சொல்லுவாங்க. அவங்க அப்பவே இந்த ஸ்ரீதர் ஃபில்ம், மகேந்திரன் ஃபில்ம், பீம்சிங் ஃபில்ம், பாலு மகேந்திரா ஃபில்ம், பாரராஜா ஃபில்ம். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த டைரக்டர்ஸை வச்சு படம் பார்க்குறது எங்கள் அம்மாட்ட இருந்தது. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படங்கள் எல்லாமே இந்த டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ் மட்டும்தான். ஓகே. ஒரு கமர்ஷியல் சினிமா ஒன்று வந்தால் எங்கள் அம்மா கூட்டு போக மாட்டாங்க. கிளாஸில் பசங்களாம் வந்து பேசுவாங்க, அந்த படத்தில் 5 சண்டை தெரியல அப்படின்வாங்க. நமக்கு அந்த சின்ன குழந்தைங்க சண்டை பார்க்கணுன்னு தானே ஆசைப்படுவோம். பட் அது ஒரு கமர்ஷியல் சினிமா இருக்கும், அது கூட்டு போக மாட்டாங்க. அது ஏதாச்சும் முள்ளு மலரும் வரும் போய் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி நெஞ்சமரப்பதில் தேட்டரில் செகண்ட் ரிலீஸ் தேர்ட் ரிலீஸ் இருக்கும்ல, அந்த சப்போஸ் ஸ்மால் டவுன். ஸோ அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் அவர்களுடைய நாயகன், அந்த படத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு போலீஸ்காரனை வந்து ஒருத்தன் சுத்தில தூக்கி அடித்ததை பார்த்த உடனே இல்லை பிடிச்சது. தென் அடுத்து இம்மீடியட்டாக உதயம் வருது. அதில் வந்து அந்த கிரிமினல்ஸோடைய வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தது இல்லை. ஸோ என்னால் வந்துட்டுல அந்த டைமில் வந்து ஒரு இதாக கூட இருக்கும், நான் இவங்கள விட பெரிய டேரக்டர், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பையன் இல்லை பெரிய டேரக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு அந்த ஸ்கூலில் டிசைட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி அந்த நாயகன், அந்த உதயம், இந்த படங்கள் வந்து எனக்கு அப்போ அந்த டைமில் ஏன்னா அது ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த டைமில் சினிமா மொழி புதுசாக இருந்தது. ஸோ நான் வந்து நான் இப்போ அந்த வயசுக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த படம் பேசின கருத்துக்களை தாண்டி அந்த கதை சொல்லும் விதம்ல நான் அட்ராக்ட் ஆகியிருந்திருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அவர்களுடைய படம், பாரதிராஜா சாருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா வந்து அது ஈர்ப்பு வருது. எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க மேலே தான் அட்ராக்ஷன் இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன் அவங்க ஒர்க்ஸை. அதுக்கு மேலே பார்த்துருந்தேன். பட் அப்போ வந்து இல்லை, இப்போ 16 வயதில் பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன். நான் அம்மாவோட போய் நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே அந்த படம் கனெக்டே ஆகலை. நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வருஷம் மறக்காமல் இருந்துச்சு இப்போ வரைக்குமே. என்னென்னா ஒரு அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஸ்ரீதேவி கேரக்டரை வந்து ரேப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கும் அந்த வில்லன் கதாபாத்திரம். அப்போ வந்து ஒரு மாங்கொட்டையை ஊனி வளர்ந்த செடியாக இருக்கும் தெரியுமா, அந்த கேட்டு மிதிச்சுட்டு போயிடும். அதுக்காக ரொம்ப நாள் கவலைப்பட்டு இருந்தேன், செடி போயிடுச்சேன்னு. அவ்வளோதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஏன்னா நான் செடியெலாம் ஊனிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த செடியை மிதிச்சுட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு மெமரியில் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். தென் பின்னால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுதுலாம் இல்லை, அவங்க ஒர்க்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அது எனக்கு பிரமிப்பா. அது மகேந்திரன் நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆரம்பம் வந்து எனக்கு வர்மா அண்ட் மனிதன் இவங்களுடைய அந்த பர்டிகுலர் படங்கள், நான் எல்லா படமும் சொல்ல மாட்டேன், அந்த 2 படங்கள் அந்த வன்முறையோட அழகில காமிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து என்ன சார் பிளான்? எப்போ அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? கதை எல்லாமே முடிச்சிட்டேன். ஆமாம், இதில் இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணதுனால அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணுற ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒரு ஷார்ட் டைம் தான் எப்படி தான் எல்லாருக்குமே என்னென்னா நல்லா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் போனால் பிளான் படி எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு இடைவெளி அப்படின்னாங்க இல்லையா, அந்த முதல் படத்துக்கு 2வது படத்துக்கு வந்து நடந்துச்சு. இந்த 2வது மகாமுனிக்கு ரசவாதிக்கு இடையில வந்து அது லாக்டவுன் தான், நான் ரீசன் இல்லை. ஸோ நான் அடுத்து நான் செய்ய வேண்டியது என்னென்னா இம்மீடியட்டாக நான் வரணும்னு இருக்கிறேன் நான். ஏன்னா அது கதையை முடிச்சிட்டேன். அதான் சொன்னேன்ல, அது ஒரு கம்ப்ளீட்டாக இப்போ இதில் வந்து இருந்த அந்த ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் மோடு இருக்கா. ஏன்னா அந்த கதை கம்ப்ளீட்டாக வேற டிமாண்ட் பண்ணுது. ஸோ அதில் நானே கொஞ்சம் இப்போ ஒன்று இருக்கு இல்லையா, நானே வந்து ஹைப்பரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டியது அது. ஏன்னா அது என்ன எப்படி இருக்குல்ல. ஸோ அதான் சொன்னேன், எல்லாருக்குமே அந்த ரசிச்சிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஏதோ என்ன அது நான் டிசைட் பண்ணுறது அமைகிறது தான். அந்த ஒரு கேரக்டர் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொத்த கதையுமே அது. ஆமாம், இப்போ ஒரு சாங் போடுறோம் ஒரு கம்போசரு, சிலது வந்து ஸ்லோ டெம்போவில் இருக்கும், சிலது ஃபாஸ்ட் டெம்போவில் இருக்கும், சில டெக்னோவாக இருக்கும்ல. எனக்கு ரைட்டராகவே அந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ் அது பிடிக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று. பட் எந்த கதையாக இருந்தாலுமே அது என்கேஜிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே செஞ்சுட்டே நம்புகிறேன் நான். நைஸ் 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 சார். ஆமாம், அந்த கேள்வி ஒண்டி இருந்துகிட்டே இருந்துச்சு.
இவர் எங்கே போவார்னே தெரியாது. ஒரு படம் முடிப்பார், அதுக்கப்புறம் எங்கே போவார்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வரும்போது தான் அவரை பற்றின இங்கே தான் இருக்காரு, ஓகே படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ நிறைய கேப் விடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதெல்லாம் லாக்டவுன் தான் சார். மகமுனி அப்போலாம் லிட்டரலாகவே அந்த ஒரு இது என்ன பண்ணார், இவர் எங்கே போனார் ஆளை காணும். ஏன்னா ஒரு படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த டேரக்டர்ஸ் எங்கே போனாங்க இல்லை அப்படின்னு. காணா அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஏதாவது சினிமாவில் தொடர்ச்சியாக வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கோம், இல்லை எங்கேயாவது ஹோட்டல்ஸில் மீட் பண்ணுறது, மீட்டிங் இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது சினிமாவில். பட் நான் அதை சொல்ல, நான் போகிற இடத்துலலாம் அவங்க வரல. ஓகே. நான் எங்கேயாவது உட்காந்துட்டு காட்டெருமை மேய்ஞ்சிட்டு இருக்கும், அதை உட்காந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் அதுக்காக சிட்டிக்குள்ளேயே நான் இல்லையானா இல்லை, நான் வரேன். பட் ஷேடோவில் இருக்கிறனால என்னை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, நான் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். புரியுது புரியுது. ஒரு அண்டர் காப் மாரி தான் இருக்கீங்க. மோர் தென் தட். ஆமாம் ஆமாம். ஏன்னா இதில் மகாமுனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பீங்க. இதுலேயுமே அந்த ஒரு அப்படியே என்னது சீடை தூக்கி விட்டுறது இருக்குல்ல, சாண்ட் சீடு, அதையுமே வந்து அதில் காமிச்சிருப்பீங்க. இதில் இயற்கை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது அது உங்கள் படத்தில் அங்கங்கே இருந்தால் கொஞ்சம், ஏன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இல்லை நாங்கள் அதுதான், அதை நான் வலுக்கட்டாயமாக என்னால் கொண்டு வர முடியாது. இருக்கும் பட்சம். இப்போ எந்த ஒரு இப்போ மௌனகுரு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியோட பின்புலத்தில் நடக்கிற கதை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் அங்கே இருக்க பிரின்ஸ்பால் அவரோட பையன் அப்படின்னு அதுக்கான சூழ்நிலை அதுக்குள்ளே தான் போகிறேன். இது வந்துட்டுல இப்போ மகாமுனிங்கிறது எனக்கு அந்த மௌனகுரு டு மகாமுனி வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது. ஸோ அந்த ஜேர்னி அதோடைய அனுபவங்கள் அது எல்லாமே வந்திருக்கும். மகாமுனி எழுதுறதுக்கு கொடைக்கானலில் வாழ்ந்தேன், ஒரு 5 months அங்கே இருந்து சுற்றிட்டு இருந்தேன். அந்த மகாமுனி எழுத அந்த கொடைக்கானலில் சுற்றிட்டு இருந்த அனுபவங்கள்ல இருந்து தான் அந்த ரசவாதி உருவானது. ஓகே ஓகே. ஸோ இப்படி ப்ளஸ் நான் போகிற இடங்கள் அந்த ஒவ்வொன்றுமே அதை உருவாக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கதை நடக்கிற களம் அது எல்லாமே டோட்டலாக வேறு. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே இயற்கை சார்ந்த விஷயங்கள்னு அது இல்லை. நான் என்ன வயலும் வாழும் சேனலாக நடத்துகிறேன். இல்லை அதான் சொல்கிறேன், கைண்ட் ஆஃப் இது சாந்தகுமார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இருக்கும். நான் கதாபாத்திரங்கள் வழியாக கதை சொல்கிறேன். தட் இஸ் சாந்தகுமார் ட்ரீட்மெண்ட். அந்த பின்புலம்ங்கிறது வந்து அது நான் விருப்பப்படுறது எல்லாமே செய்கிறது இல்லை. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பையனோட லைஃப்பை நான் காமிக்க போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு ஏசி இதுக்குள்ளே வந்து அந்த கதை நடக்க போகுது. இல்லை பரீடு மாதிரி ஒரு சவப்பட்டிக்குள்ளே ஒருத்தனை புதைச்சி வச்சுட்டாங்க, அவன் எப்படி வெளில வந்தான் கதை அப்படின்னு எனக்கு தேவை ஒரு சவப்பட்டி மண்ணு தான். ஸோ எனக்கு அந்த கண்டென்ட்டை தான் நான் முடிவு பண்ணுறேன். ஸோ ஒரு 2-3 படத்துலேயே இல்லை கம்ப்ளீட்டாக இயற்கை அஃப்கோர்ஸ் நேச்சர் பிடிக்கும். பட் அதுக்காக அது எல்லா படத்துலையுமே அது ஸ்க்ரீன் பிளேவில் அப்படி கொண்டு வர முடியாது. அது கம்ப்ளீட்டாக இப்போ நெக்ஸ்ட் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக 2 டோட்டலாக வேறு அப்படின்ற போது அது உள்ள கதைக்குள்ளே வராது. அதோட பேஸ் வேறு எல்லாம் வேறு. அந்த கதையை தான் முடிவு பண்ணுது என்ன வேணும்ன்றத. ஓகே. உங்ககிட்ட ஏடியா ஜாயின் பண்ணால் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது? இல்லை பார்க்குறவங்க வரணும்னா அதுக்காக ஒன்றும் இல்லை, சினிமாவை பேஷனேட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறையா வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு கிரெடிட் பேர் வந்துச்சுன்னா ஒரு ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு அது இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் டெப்த்தாக சினிமா புரிஞ்சுக்கிட்டா தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆக்சுவலாக கிரியேட்டர்ஸ்க்கு வந்து 40 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிம்பேன். நிறைய சின்ன பசங்களாம் வந்துட்டு இல்லை ரொம்ப முன்னாடியே வாய்ப்பு உருவாக்கிட்டு அதை கை விட்டவங்க கோட்டை விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னென்னா சக்ஸஸ் கிடைச்சாலுமே அதை ஹேண்டில் பண்ண தெரியாம விட்டவங்களுமே இருப்பாங்க. பட் ஒரு கிரியேட்டரோட லைஃப் வந்து 40க்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஏன் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். சீன்ஸ் எழுதுவீங்க, அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸாக ஒர்க்க முடியும். மனுஷங்களை புரிதலே இருக்காது. அதனால தான் வந்து ஏன் கேரக்டர் ஆர்க் இல்லை அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, எழுதுறாங்க, சீன்ஸ் எழுதுறாங்க, கேரக்டர் எழுத மாட்டுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரைட்டர் உள்ளே வரும்பொழுது இல்லை அந்த கேரக்டர், அதுக்கு தான் நீங்கள் முதல்ல கேட்டிங்களா ரைட்டரோட இது எதுக்குன்னா அவங்களால இன்ட்ரெஸ்டிங்காக சீன் பண்ண முடியுது, ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுது. ஒரு ரைட்டர் வரும்பொழுது அந்த கேரக்டர்லாம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதான். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றி சார். ஓகே. ரொம்ப பெரிய நேரத்தை எங்களுக்கு கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச். ரசவாதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.